சத்யா, இங்க பாரு, நீ பதட்டப்படாம சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. இல்ல சித்தி, உண்மையாவே ராகுலுக்கு ஆக்சிடென்ட் தான் சித்தி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சித்தி. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் என்னன்னா அவங்க அம்மா பார்க்கும்போது ஃபோன் பண்ணுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அவங்களுக்கு ஃபோன் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் சித்தி. நீங்க அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி வர சொல்றீங்களா? என்னம்மா இது, என்ன சொல்ற? என்னால இப்ப கூட நம்பவே முடியல. சரி சரி, நீ பதட்டப்படாத, நீ அங்கேயே இரு. நான் உங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வரேன், சரியா? நீ கவலைப்படாம இரு. சரி சித்தி, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? அதெல்லாம் அவனுக்கு எதுவும் ஆகாது, நீ ஏன் ஏதாச்சும் நினைச்சுக்காத. இங்க பாரு சத்யா, நீ கவலைப்படாம இரு. நான் ஃபோனை போட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு அப்படியே உங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வர்றேன். நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத. நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அங்கே வந்துடுவோம், சரியா? எதையாச்சும் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்காத. நீ அங்கே தைரியமாயிரு. நாங்கள் 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவோம். சரி சித்தி, கொஞ்சம் சீக்கிரமா இங்கே வாங்க. நீ எதுவும் கவலைப்படாத சத்யா, நாங்கள் 10 நிமிஷத்துல அங்கே வந்துடுவோம், சரியா? நீ தைரியமாரு. சரி சித்தி, நான் இப்போ ஃபோனை வைக்கிறேன். சரிம்மா சத்யா. சத்யா, என்னாச்சு? உங்கள் சித்தி என்ன சொன்னாங்க? அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்களா? ஆமாம் மலர், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவாங்களாம். ராகுலோட அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சித்தி. அதனால் நீ கொஞ்சம் தைரியமாரு, நான் வந்துடுவோம் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி விடு, அதான் சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது, சின்ன அடியாக தான் இருக்கும். இல்லை மலர், எனக்கு பயமாக தான் இருக்குது. அவன் தலையில் எவ்வளோ ரத்தம் வந்துச்சு பார்த்தல நீயே. அதான் லூசு சத்தியா, அதெல்லாம் எதுவும் ஆகாது. சும்மா அப்படியே நீ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காத. அதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்தாச்சுல, டாக்டர் வந்தால் தான் தெரியும் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு. நீ ஏன் ஏதாச்சும் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. சரி மலர். சத்யா, என்ன திடீர்னு அமைதியாயிட்ட? ஒன்றும் இல்லை மலர். இங்கே பாரு சத்யா, அதெல்லாம் உனக்கு எதுவும் ஆகாது. நீ ஏன் உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ வேணா கொஞ்ச நேரம் வந்து உட்காரு. இல்லை மலர், நான் உட்காரல. நான் சொல்கிறது என்னைக்கு நீ கேட்டிருக்க? என்ன இது சத்யா இப்படி சொல்கிறா? நான் எப்படி அவங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்கிறது? தைரியமாயிரு, நான் அவளுக்கு தைரியம் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு தான் பயமாக இருக்குது. பாவம், அந்த பையனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றும் தெரியலை. அவங்க அம்மா அவங்க என்ன நினைப்பாங்க? பாவம், இப்படி பிள்ளைக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்களே. நம்ம அக்காவுக்கு ஃபோன் போடுவோம். அவளுக்கு ஃபோன் போட்டுட்டு அப்படியே அவங்களுக்கு ஃபோன் போட்டு பேசுவோம். இல்லை வேணாம், உங்களுக்கே ஃபோன் போடுவோம். எப்போ அடிபட்டுச்சோ என்ன ஏதோ ஒன்றும் தெரியல. சத்யா இப்போ தான் அழுதுகிட்டு சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு வேற போயிட்டாங்களாம், ட்ரீட்மெண்ட் வேற பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால் அவங்க அம்மாவுக்கு ஃபோனை போடுவோம். ஹலோ. என்ன ஃபோன் வர சவுண்டு கேட்குது? யாருன்னே தெரில, புது நம்பராக இருக்குது. சரி கேட்போம் யாருன்னு. ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் தான் அண்ணி மீனாட்சி பேசுகிறேன். நீயா? நீ எதுக்கு எனக்கு இப்போ ஃபோன் போட்ட? அது அண்ணி, ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம்லாம் நீ என்கிட்ட சொல்ல மாட்டியே. என்ன புதுசாக முக்கியமான விஷயம்லாம் சொல்கிற? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் பதட்டப்படாமல் கேட்கணும். பதட்டப்படாமல் கேட்கணுமா? சொல்கிறதுக்கு முன்னாடியே பதட்டப்படுத்திடுவோம் போலையே. என்ன விஷயம் சொல்லு. அது ராகுலுக்கு. ராகுலுக்கா? ராகுல் பற்றி எதுக்கு நீ பேசுகிற? ராகுலுக்கு என்ன? அது அண்ணி, ராகுலுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. என்னது ஆக்சிடெண்ட்டா? இங்கே பாரு, தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா? சும்மா நீயா வாய்க்கு வந்தது எதையும் பேசிகிட்டு இருக்காத. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட காலைல பேசிட்டு போனான். அப்புறம் எப்படி அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்? சும்மா யாரையாச்சும் பார்த்துட்டு ஏதாச்சும் புலம்பாத. ஐயோ அண்ணி, உண்மையாகவே தான். என்ன சொல்கிற மீனாட்சி? நீ உண்மை தான் சொல்கிறியா? என்னால் இப்போவுமே நம்ப முடியல. இங்கே பாரு, விளையாட்டுத்தனத்தெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கோ. சும்மா இந்த மாதிரிலாம் நான் பயமுறுத்தாத. நான் ஏன் அண்ணி உங்ககிட்ட விளையாட போகிறேன்? நிஜமாவே தான் நம்ம ராகுலுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. சத்யா தான் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கா. அண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, நீங்கள் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுவேன்னு சொல்கிறாங்களா டாக்டர். நீ ஃபோனை வை, நான் இப்போவே கிளம்பி வர்றேன்.